ஹலோ ஃப்ரெண்ட், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். அனைவரும் நலமாக இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? எங்கே இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? எந்த ஊரில் இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நானும் எங்கெங்கேயோ போகணுன்னு நினைக்கிறேன், எங்கேயும் போகல. மும்பையில் நம்ம வீட்டில் அடுப்பாங்கரையில் கிச்சனில் இப்போ உருளைக்கிழங்கையும் நம்ம வெண்டை சுண்டலையும் வச்சு வேக வச்சு இன்றைக்கி நம்ம ஒரு சோலே பட்டூரே பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ குக்கரில் வச்சாச்சு, 3 விசில் வரட்டும். பூ போல் வெந்துடும். அதுக்கு நம்ம வேறு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஐயோ, இந்த லீவுக்கு நமக்கு எங்கேயும் போக கிடைக்கலையே, யாரெல்லாம் எங்கெல்லாம் சுற்றி பார்க்க போகிறாங்க, நம்ம ஹஸ்பண்டுக்கு லீவு கிடைக்கலையேன்னு ஃபீல் பண்ணவங்க எத்தனை பேர் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா நானும் அந்த மாதிரி தான். எங்கள் பக்கத்து வீட்டில் ஊருக்கு பிறப்பு போனாங்க, வழி வாங்கிட்டு போனாங்க. அன்றைக்கி கொஞ்சம் வீட்டை பார்த்துக்கங்கன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாகி போச்சு. ஏன்னா நானும் இப்போ 2 மாதம் நல்லா ஊர் சுற்றியாச்சு. இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரன் போகும்போது நமக்கு கொஞ்சம் வருத்தமும் ஏதோ ஒரு வயிற்றுச்சல் மாதிரி இருக்குது, நம்ம எங்கேயும் போகலன்னு. உங்களுக்கு என்ன மாதிரி என்றைக்கா ஃபீல் ஆகிட்டா சொல்லுங்கள். இவ்வளோ நாளும் பிள்ளைங்க பள்ளிக்கூடம் இருந்தாச்சு. இப்போ ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸில் லீவு கிடைக்கல. நிறைய பெண்கள் வருத்தத்தோடு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி வருத்தப்படுற பெண்கள் யாரும் இருந்தால் வருத்தப்படாதீங்க. உங்களை விட உங்கள் ஹஸ்பண்டை புரியறதுக்கு வெளியேருந்து யாரும் வர வேண்டாம். அவர் சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கோங்க. நிறைய பெண் பிள்ளைங்க ஸ்கூல் லீவ் விட்டால் பெருசாக எதுவும் பார்க்க மாட்டாங்க. நம்ம தாய் வீட்டுக்கு போகணும், தாய் வீட்டு நம்ம மாமியார் வீட்டில் வேலை பார்த்து போர் அடிச்சு நம்ம தாய் வீட்டில் போய் உட்காந்து 1 மாதம் சாப்பிடணும்னு ஆசைப்படுற நிறைய பிள்ளைங்க இருக்கீங்க. எப்பண்டா லீவு கிடைக்கும், தாய் கையால் நல்ல சாப்பாடு சாப்பிட்லான்னு நிறைய கேட்டகரியில் பெண்கள் இருக்கும். இன்றைக்கி நீங்கள் வீட்டில் அம்மா வீட்டில் போய் நல்லா சாப்பிடணும்னு எதிர்பார்ப்பீங்களா? அம்மாவுக்கு வகை வகை சமையல் பண்ணி தரணும்னு எதிர்பார்ப்பீங்களா? சொல்லுங்கள். நிறைய கட்டி கொடுத்த பிள்ளைங்க அவங்கவுங்க மாமியார் வீட்டில் பிளானிங் பண்ணுவாங்க. அக்கா தங்கச்சி கூட, அண்ணன் தம்பி கூட நம்ம அம்மா வீட்டுக்கு வர, நம்ம இதை செய்யலாம் அதை செய்யலாம், அம்மா கூப்பிட்டு அங்கே போகலாம் இங்கே போகலாம், நிறைய பிளானிங் இருக்கும். உங்கள் பிளானிங் என்ன? சில பிள்ளைங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு மாமியார் வீட்டுக்கு குறையே சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதை செஞ்சுட்டாங்க, இதை செஞ்சுட்டாங்க. சில தாய்மார் இருக்காங்க, நல்லா புத்திமதி சொல்லி வழி அனுப்பி வைப்பாங்க. சிலவங்க அப்படியே செஞ்சுட்டாங்க, இப்படியே செஞ்சுட்டாங்க, தண்ணி கொடுத்தன வேணால் பேருன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க உலகத்தில். நான் எல்லோரும் அப்படி சொல்லலை, உலகத்தில் நடக்கிறத சில உள்ள பார்க்குறேன்னா. இன்றைக்கி நிறைய பேர் குடும்பம் அப்படி தான் பிரிஞ்சியும் கிடக்குது. அதில் நிறைய பாதிக்கப்படுறது அந்த குழந்தைங்க தான். தாத்தா பாட்டியை பிரிஞ்சு வாடும் பிள்ளைங்க, பேரன் பேத்தி. அந்த குழந்தைங்களுக்கே தெரியாது நம்ம குடும்பம் ஏன் அப்படி பிரிஞ்சு இருக்குன்னு. எந்த ஒரு விஷயமே நம்ம உட்காந்து பேசினா ஒரு செகண்டில் முடிஞ்சிடுவோம். நான் சொல்கிறது உங்களுக்கு யாருக்காவது தப்பாக பட்டா தப்பாக நினைக்காதீங்க. உங்கள்கிட்ட ஏதாவது பேசணும், ஷேர் பண்ணணும்னு நினச்சா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். யாரும் எனக்கு தப்பாக நினைக்காதீங்க. உட்காந்து பேசினாச்சு. இந்த மேட்டருக்காக நம்ம குடும்பம் பிரிஞ்சிருந்தது, நம்ம பிள்ளைங்கள நம்ம தாத்தா பாட்டின்னு பிரிச்சுமே அப்படின்னு நம்ம தோணும். ஒன்று எனக்கு தெரிஞ்சு குடும்பத்துக்குள்ளே போய் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. நான் உங்களை நம்பி ஒரு விஷயம் சொல்கிறேன்னா, 3வது காது வரைக்கும் போய் குடும்பத்துக்குள்ளே இன்னும் பிரச்சனை வரும். அதை பெரியவங்க புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி ஒவ்வொரு குடும்பத்துலேயும் பெரியவங்க செய்கிற பிரச்சனைனால தான் பிள்ளைங்கள்லாம் பாதிக்கிறாங்க நான் நினைக்கிறேன். நான் எப்படின்னா, என்கிட்ட யாராவது ஒன்று சொன்னால், இதை நான் வெளியே சொன்னால் கேட்குறவங்க மனசு பாதிக்கப்படுமோ நினைப்பேன். ஆனால் இன்றைக்கி இழுத்து விட்டு வேடிக்கை பார்க்குற கூட்டம் அதிகமாகிட்டு இருக்குது. அவங்க ரொம்ப நேர்மையாக அடுத்தவங்க கண்ணுக்கு தெரியுறாங்க. இருக்கட்டும், எல்லார் வீட்லேயும் ஒரு நாள் அந்த வலி வேதனை வரும்போது தான் அன்றைக்கி நம்ம தப்பு பண்ணிட்டுமே நம்ம புரியும். இப்போ பாருங்கள், நம்ம ஒயிட் சுண்டலும் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துட்டு உருளைக்கிழங்கு பொரி எடுத்துக்கலாம். இது ஒயிட் சனாயில் ஊற்றிட்டேன். இது ஒயிட் சனா எந்த அளவுக்கு வெந்து வருதோ அந்த அளவுக்கு நமக்கு சோலே பட்டோட டேஸ்ட்டாக வரும். இது எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. இது வெந்து வரும்போது கட்டியாகவும் குழுன்னு ஆகும். இதில் அப்போ கரம் மசாலா போட மறந்துட்டேன். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு நல்லா வெந்துட்டு பார்த்தீங்களா? இதை நல்லா அப்படியே கொஞ்சம் சின்னத்தால் மேஷ் பண்ணிக்கலாம். என் மகன் சொல்கிறாரு, உங்கள்கிட்ட இதெல்லாம் இருக்குது, அதை யூஸ் பண்ணாமல் கிண்ணத்தை எடுத்து யூஸ் பண்ணுறீங்கன்னு மேசர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இனி இந்த உருளைக்கிழங்கிற போட்டுருணும், அவ்வளோதான். 3 விசில் வச்சுமே சில கொண்டக்கடலை வேகவே இல்லை. அந்த மேசர் வச்சு கொண்டக்கடலை லேசாக அமுக்கிட்டா இன்னுமே நமக்கு நல்லா டேஸ்ட் வரும். இப்போ உருளைக்கிழங்கையும் தட்டிட்டு 2ஐயும் நல்லா அமுக்க அமுக்கிடலாம். இப்போ உருளைக்கிழங்கு கொண்டக்கடலை 2ம் சேர்த்து மேஷ் பண்ணி அதை இறக்குனா சூப்பராக டேஸ்ட் வரும். வாங்க இப்போ கொஞ்சம் மாவை ரெடி பண்ணிடலாம். இப்போ வாங்க நம்ம மாவு ரெடி ஆகிட்டு இப்போ பூரியை பண்ணிடலாம். எப்போவுமே பூரி பண்ணும் போது அதுக்கு காஞ்ச மாவு எடுக்காதீங்க. எடுத்தால் எண்ணெயெல்லாம் மாவாயிரும். லேசாக அப்படி எண்ணெய் தொட்டிட்டு இப்படி வச்சுட்டு உருட்டினா எண்ணெய் வம்பாகாது. இதில் காஞ்ச மாவு போட்டால் கண்டிப்பாக எண்ணெயெல்லாம் ஒயிட் ஆயிடும். அதனால் நாங்கள் எப்போவுமே இதில் என்ன செய்ய மாட்டோம்.
இல்லை போதே எண்ணெய் சூடாயிட்டா செக் பண்ணிடலாம். எண்ணெய் சூடாயிட்டு நம்ம ஒத்த பூவை இறக்கிடலாம். இப்போ நான் உருட்ட போகிறேன். என் மகன் வந்து பூரி சுட போகிறாரு. நம்ம மசாலா ஆல்மோஸ்ட் ரெடி. சோலை பட்டோரே எப்போவுமே சாமிக்கு தான் செய்வேன், மறந்துட்டேன். இப்போது சாமிக்கு 2 ஊட்டி வச்சாச்சு. நம்ம ஒரு தட்டு ரெடி பண்ணி வச்சிடலாம். டக்குன்னு சாமிக்கு சாப்பாடு கொடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என் கிச்சன் வேலை 1/2 மணி நேரத்தில் முடிஞ்சுதுன்னா, என் தங்க குட்டிக்குள்ளே நான் ஒன்று பண்ண அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணனால 1/2 மணி நேரத்தில் நம்ம சோலை பட்டோரையும் ரெடி அண்ட் நம்ம பூரியும் ரெடி. இது வந்து இப்போ பூரிக்கு சாப்பிட்டுட்டு மீதி மத்தியானம் சோறை பாஸ்மதி ரைஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிஞ்சிட்டுன்னா நைட்டில் சப்பாத்தி பண்ணி சப்பாத்தி கூட சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் 3 நேரமும் சோலை பட்டோரையும் பூரியும் சப்பாத்தியும் தான். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிச்சன் வேலை இன்றைக்கி காலையில் வேலை முடிச்சாச்சு. இது மத்தியானம் மிஞ்சுதான் நைட்டும் எங்கேயும் 4 வரைக்கும் கொண்டு போகாது. நீங்களும் இது மாதிரி பண்ணி பாருங்கள். லீவில் எங்கெங்கே பண்ணுவீங்க கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அம்மாவுக்கு நீங்கள் உங்கள் அம்மா வீட்டு கூட ஹெல்ப் பண்ணுவீங்களா, உங்கள் அம்மா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லுங்கள். வைக்கிறேன். பை பை. லவ் யூ. see you நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.